ஏம்மா காசு கொடுமா, நாங்கள் 2 பேரும் போய் வெளியே தீனி வாங்கி சாப்பிட்றோம். உங்கள் அம்மாயும் உங்கள் தாத்தாவும் தீனியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து சாப்பிடுங்க. அதை வச்சுட்டு இப்போ தான் கடை தீனி திங்க போகிறாங்களா? கடை தீனி காசெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு போங்க. ஏம்மா என்னம்மா, ப்ளீஸ்மா கொடுமா, 2 சிப்ஸ் பாக்கெட் வாங்கிக்கிறோம்மா. அதெல்லாம் முடியாது, உள்ள தீனி இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுங்க. 2 பாக்கெட்டு காசு தர வேணாம், 5 ரூபா கொடு, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் முடியாது, வீட்டிலே தீனி கிடக்குது, சும்மா கடை தீனி திங்கிறதுக்கு அலையாதீங்க சொல்லிட்டேன். வாங்க உள்ளேருந்து 2 பேர்த்துக்கு தீனி எடுத்துறேன், சாப்பிடுங்க. அம்பிட்டு தான். கடை தீனின்னு தான் சோறு தான் இறங்க மாட்டேங்குது, கடை தீனி மட்டும்தான் 2 பேர்த்துக்கு இறங்குது. ஷபா எம்மாடி, காலெல்லாம் சரியான கொடையுது சாமி. மருமவளே, மடி மருமவளே. அத்தை இந்த ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் அத்தை. என்னப்பா சாப்பிட்டியா? டே தம்பி, சாப்பிட்டியா இல்லையாடா? டே தம்பி, டேய் அழகு, என்னடா அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். அழகு அழகு, டேய். முருங்கையெல்லாம் எடுத்துட்டு போனீங்களே, வியாபாரம் ஆயிடுச்சா? அதெல்லாம் நல்லபடியாக வியாபாரம் ஆயிடுச்சுமா. நான் கூட என்னடா இது யாரும் வாங்குறாங்களோ வாங்கலையோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே வியாபாரம் ஆகலன்னா பஸ் ஏறி போய் சந்தையில் வியாபாரம் பண்ணிட்டு வந்துருவோன்ட்டு தான் போனேன். அப்புறம் ஊர்க்காரங்க வாங்கிட்டாங்களா? எங்கம்மா ஊர்க்காரவா 5 கட்டு தான் வாங்கினாங்க. துரை தான் நான் வியாபாரம் பண்ணுறதை பார்த்துட்டு மொத்த கட்டியும் வாங்கிட்டான். துரை என்ன கொழுந்தனாரா? ஆமாம்மா. இதில் 5100 ரூபா இருக்கு. சாமிக்கு ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுட்டு மீதி காசு எடுத்து உள்ள வை. 5000 ரூபாயா? என்னத்த சொல்றீங்க? அட அதையம்மா கேட்குறேன். நானும் காய்க்கு கம்மியான விலைத்தான் 900 ரூபா என்னமோ தான் வரும், அதுக்குண்டான பணம் தான் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த துரை தான் கேட்கவே இல்லை. அண்ணனுக்கும் வேலை இல்லை, வீட்டில் இருக்கிறாரு, நீங்கள் அதனால தான் காய்கறியெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இந்த காசை எடுத்து கொடுத்தான். எனக்கு அதெல்லாம் வேணாம்பா, நான் கொண்டு வந்த காய்க்குண்டான பணத்தை மட்டும் கொடு அப்படின்னதுக்கு, நீங்கள் சின்ன வயசில் எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் கணக்கு பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பிடிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 50 காயும் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். தாத்தாடி 5000 ரூபாயா? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு சண்டைக்கு இது வந்துடுவாங்களே. நானும் வேணான்னு தாம்மா சொன்னேன். இந்த பையன்தான் கேட்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்க சூழ்நிலையில் 1 ரூபா 2 ரூபா கிடைச்சாலும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தானே யோசிக்கிறதா இருக்குது. அதான் சரி வேணான்னு மறுக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா அப்பாவுக்குலாம் மதியானம் சாப்பாடு கொடுத்தியா? சாப்பிட்டாங்களா இல்லையா? அவங்களாம் சாப்பிட்டாங்க அத்தை. அதுவும் இல்லாமல் சின்ன பொண்ணு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுவும் இவங்க நாளைக்கு வரேன் அப்படின்ட்டாங்க. சரிம்மா சரிம்மா. இவன் ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறான்? சாப்பிட்டானா இல்லையாவே? என்னன்னு தெரியல அத்தை. வந்ததுலேருந்து இப்படித்தான் உருன்னு உக்காந்துருக்காரு. நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், சாப்பாடு போட்டு வச்சேன், டீ ஊற்றுனேன், ஒன்றுத்துக்கும் அசைவே இல்லை, உக்காந்தே இருக்கிறாரு. சரி நானும் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் சரி நமக்கு மற்ற வேலை இருக்குது. இந்த 2 குட்டிங்களையும் மேய்க்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் பொழுது ஆகி போயிடுது. இதில் நான் என்ன பண்ணட்டும்? அதான் அவர் இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். காலையில் வெறும் கம்மங்குளை மட்டும் குடிச்சிட்டு போனீங்க, போய் கை கால் மதம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. சரிம்மா, போய் கை கால் கழுவிட்டு வரேன். சப்பா காலையிலேருந்து நடந்து நடந்து காலு கையெல்லாம் சரியான வலி வலிக்குது. ஒரு நாள் நடந்ததுக்கே இந்த வலி வலிக்குதே. தினந்தோறும் இங்கேருந்து நடந்து போய் நடந்து வரவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மணி 7 ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் சோறும் பொங்கலை, ஒரு வெங்காயமும் பண்ணலை. அவள் பாட்டுக்கு உட்காந்து ஆத்தாக்காரிக்கிட்ட வெட்டி நாயம் பிறந்துக்கிட்டு இருக்கா. இப்படி இருந்துச்சுன்னா குடும்பம் கீழுன்னு தான் இருக்கும். கொத்துச்சாவி என் இடுப்பில் இருக்க வரைக்கும் வீடு எப்படி இருந்துச்சு, கொத்துச்சாவி அவள் இடுப்புக்கு மாறினதும் போதும் இவ வைக்கிறது தான் இங்கே சட்டம். சோறு கூட ஆக்கி போட மாட்டேங்கிறா, அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு திரியறா. ஆமாம்மா. சரி, நீ அங்கே ஒத்தால இருந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு சும்மா வாவே, உடம்பு சரியில்லாமல் அங்கே இங்கேன்ட்டு போயிட்டுருக்காம. பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? பெத்த பிள்ளை இதுக்கு கூட வரமாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. 4 பேர்த்துக்கிட்ட சொல்லு கடன் வாங்கி வைக்கிறதுக்கு தான் நீ பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொன்றும். நீ என்ன பையனை பெற்று வச்சுருக்க? பொம்பளை பிள்ளையெல்லாம் பெற்று வச்சுருக்க. உன் மாப்பிள்ளை என்ன பார்க்க மாட்டார், வைக்க மாட்டாரா? காய்ச்சலோடு நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணுமா? நான் வாரேனாலும் நீ அங்கே இருமா, மாப்பிள்ளை வேற வேலைக்கு வருவார், சமைக்கணும் வைக்கணுன்ற. உனக்கும் அங்கே சமைச்சு கொடுக்கணும், ஆள் வேணும். இங்கே இருக்க முடியலன்னா இந்த இங்கிட்டே ஒரு வீடு பார்த்து வைக்கிறேன், பக்கத்தில் இரு, ஒரு வாடகை வீட்டில் இரு, நான் கூட வாடகை கட்டிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். நீ எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிற? வாடகை கொடுத்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வரீங்க.
உன் பேரன் தானே இப்போ தான் தூங்கினாமா. அவனை தூங்க வைக்கிறதும் போதும். ஐயோ ஐயோ முடியலம்மா. முதல்ல எல்லாம் பகலில் அப்படியே நல்லா குளிக்க வச்சுட்டு படுத்தா அப்படி தூங்குவான். இப்போல்லாம் ஒரு பொட்டு தூங்க மாட்டேங்கிறான். பொருளெல்லாம் வேற இப்போ தவளை வேற ஆரம்பிச்சிட்டானா, உட்கார வேற ஆரம்பிச்சிட்டானா. இப்போ ஏதாவது கீழே கிடந்தா போதும் எடுத்து வாயில் வச்சிட்றான், எடுத்து களைச்சி போட்டுடுறான். அம்மா என்னால் முடியல. இன்றைக்கெல்லாம் துணியை மடித்து வைக்கிறேன், மடித்து வைக்க எல்லாத்தையும் களைச்சி போட்டான். ஆட போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பையில் போட்டு அப்படியே மடித்து வச்சுட்டேன் போங்கிட்டுன்னு. ஐயோ உன் பேரன் படுத்துறாமா பாடு, எனக்கு மேய்க்க முடியலம்மா. அருந்த வாழா இருக்கான். ஐயோ மாமியார் மருமகள் 2 பேரும் வெளியே உட்காந்துருக்காங்களே. இம்புட்டு முருங்கைக்காயை பார்த்தாங்க, இன்னைக்கு என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்களே. வாடா வா, உன் பொண்டாட்டி சோறும் பொங்கலை ஒன்றும் பொங்கலை. ஆத்தா கிட்ட போன் பேசுகிறேன்னு போனை தூக்கிட்டு வச்சவத்தான் இன்ன வரைக்கும் காதுலேருந்து போன் எடுக்கலை. மாமியார் கிளவி ஆரம்பிச்சிருச்சா? வந்தது வராததுமா. வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைக்கு 1008 கஷ்டம் இருக்கும். வந்த உடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடணும். ஏம்மா நான் உனக்கு அப்புறமேட்டுக்கு பேசுகிறேம்மா, வை. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் வேணும்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு உட்காரல. எங்கள் அம்மாவுக்கு அங்கே காய்ச்சலாமா, அங்கே பார்க்க வைக்க கூட ஆள் இல்லையாம்மா. ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். அதுதான் இங்கே வாமா வைமான்னு சொன்னேன். உடனே உங்கள் அம்மாவுக்கு மூக்கு வேர்த்துக்கிட்டு வந்துடும். ஏன் நாங்கெல்லாம் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா இருக்கலையா? உங்கள் அம்மா தான் நம்ம உலகத்தில் இல்லாத ஆத்தா வானத்துலேருந்து குதிச்சு வந்திருக்க. அவளுக்கு காய்ச்சல் தலைவலி வரத்துக்கு என்னைக்கு பார்த்தாலும் நோக்காடு தான். என்னைக்கு தான் நோக்காடு இல்லாமல் இருந்திருக்கும் ஆத்தாளுக்கு? இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் பார்க்குறோம்ல, அப்போ எங்களுக்கு ஒன்றுனா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நான் தான் பார்க்கணும். ஐய மாமியார் மருமகளும் வீட்டுக்குள்ளே தான் அடிச்சுட்டு கிடக்குறீங்கன்னு பார்த்தா ரோட்லேயே நின்று அடிச்சுக்கிட்டு கிடங்க. அப்போ தான் 4 பேர் பார்த்து மூஞ்சில் காரி தூணு துப்பு வாங்க. எல்லாம் உங்கள் அம்மா தான். மருமவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு வெவே பார்க்குறதே உங்கள் அம்மாவுக்கு வேலை. ஏண்டா கொத்துச்சாவி ஏன் இடுப்பில் இருக்க வரைக்கும் என்னத்தை சமைக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டா என்னைக்கு அதை வாங்கி அவ இடுப்பில் சொருவனியும் அன்னையிலேருந்து என்னை மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஒவ்வொன்றுக்கும் இவ கையில் போய் நான் தொண்ணாந்துக்கிட்டு நிற்கிறதா இருக்குது. ஓ சாமி, உங்கள் தலைவலி எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. தா இதை எடுத்து உள்ள வை. இது என்ன இம்புட்டு முருங்கைக்காய்? என்ன முருங்கைக்காய் சந்தைக்கு இது வைக்க போகிறீங்களா? இம்புட்டு முருங்கைக்காய் அள்ளி கட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ முருங்கைக்காய் குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா முருங்கைக்காய் குழம்பு சாப்பிட்ணுன்னா 2 முருங்கைக்காய் தான் திங்க முடியும். இம்புட்டு முருங்கைக்காயமா குழம்புல போட்டு வைக்க முடியும்? என்னடா கொஞ்சம் அறிவு கெட்டவனா எல்லாம் இருக்கிறான். ஐயோ ஏம்மா, யூடியூப்பில் ஒரு டிஷ் ஒன்று பார்த்தேன், முருங்கைக்காய் தொக்கு அப்படி இப்படின்னு. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. முருங்கைக்காய் சூப்பு, அதில் என்னென்னமோ பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாம்பார்னு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதை மாதிரி நீ செய்யு சரியா? ஐயோ எனக்கு சாம்பாரே தத்தளிக்கும், இதில் இதெல்லாம் வேற செய்யணுமா? ஏங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், செஞ்சு கூட கொடுக்க மாட்டியா? ஆமாம், உன் பொண்டாட்டி நல்ல நாளே சமையக்கட்டு பக்கம் போகிறதுனா வலிக்கும். இதில் இம்புட்டு முருங்காய் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க பார். இதெல்லாம் அப்படியே எடுத்து கொட்ட தான் போகிறேன். சரி முருங்காய் எவ்வளோ? ஐயோ முருங்காய்க்கு 5000 கொடுத்தேன்னு தெரிஞ்சுது. இந்த அம்மா என்னை ஆஞ்சு விடுமே. ஒரு முருங்காய் 1 ரூபா. முருங்காய் 1 ரூபாயா? என்னடா சொல்கிற? இங்கெல்லாம் காய் 5 ரூபான்னு சொல்லியில் விற்றுக்கிட்டு திரியிறாளுங்க. அப்படியா? எனக்கு தெரியாதேம்மா. நான் 1 ரூபான்னு சொன்னாங்க. அத்தஞ்சு மொத்த காயும் அள்ளிக்கிட்டு வந்தேன். அப்படியாடா? சரி இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் கூட இம்புட்டு காயை அள்ளிக்கிட்டு வந்திருக்கியே, நீ ஒரு ஏமாளியாச்சே, உன்னைய ஏமாற்றி விடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, என் பையனும் புத்திசாலி தான். மருமவளே தூக்கி உள்ள வைமா. நாளைக்கு ரோட்டில் துண்டை விரிச்சு போட்டு இதை மொத்தத்தையும் விற்று தள்ளி போடுறேன். 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானே, பரவாயில்ல, என் பையன் கெட்டிக்காரன் தான். ஏங்க நிஜமாவே இது 1 ரூபாய்க்கு வாங்குனீங்க? நான் என்ன பொய்யா சொல்கிறேன், 1 ரூபா தான். அது சரி, இம்புட்டு காய வேண்டியது இல்லை, என்ன பண்ணுறது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட அதை வைக்க முடியாது. ஏன்னா 2 மாவு அரைச்சி உள்ளே வச்சுருக்கேன். இந்தா சும்மா எடுத்து உள்ளே வை. கொஞ்சமாக அறிவு வேணாமா? இம்புட்டு முருங்கைக்காயை வாங்குவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம பையனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ அப்படின்னு ரெடி பண்ணுவோன்னு தான். என்ன பெத்தெடுக்கிறதுக்கே என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு, இன்னொன்று வேறையா? இல்லைம்மா, நீயும் நானும் தான் வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்க. நம்ம பையனுக்கு அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அவன் கூட விளையாடுறதுக்கு ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்ற மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு தான். முட்டை போடுற கோழிக்கு தான் முட்டை போடுற வழி என்னன்னு தெரியும். ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து என் முடியை பிச்சை எடுத்திருப்பாங்க.
நான் உன்னை ஒரு நல்ல நண்பன் நினச்சேன். ஆனால் நீ இப்படி நினைப்பன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல சாமி. உமா அது இதுக்கு நீயும் கூட்டு கலவாணியில் உன்னையும் நான் எப்படியெல்லாம் நினச்சேன். இந்தா சும்மா எதுக்கு திட்டிகிட்டே இருக்க? நாங்கள் என்ன தப்பாக பண்ணிட்டோம்? இல்லை நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணோமா? உன்னை இவன் எவ்வளோ விரும்புகிறான் தெரியுமா? இவன் ரூமில் போய் அவன் வச்சுருந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி காட்டினான். அதில் உன்னோட எல்லா திங்ஸுமே அப்படி பத்திரமா வச்சுருக்கான் தெரியுமா? பார்க்கவே அம்புட்டு ஆசையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒருத்தனால விரும்ப முடியுமான்னு. பள்ளிக்கூடத்தில் உன்னோட ஷால் ஒரு டைம் காணாமல் போணுச்சுல்ல, அதுலேருந்து உன் பென்சிலு பேனான்னு மொத்தத்தையும் நீ பயன்படுத்தினது, நீ தூக்கி வீசினதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கான். இப்படியாப்பட்டவங்களாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? என் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டாங்க, உனக்கு தெரியாதா? உமா என்றைக்குமே நான் உங்களுக்கு நான் எந்த விஷயத்துலையும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் உமா. இத்தனை வருஷம் நான் உன் மனசால் நான் விரும்பிட்டு இருந்திருக்கேன். என் மனசில் உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் 12வது படிக்கும்போது அந்த புக்கில் எல்லாத்தையும் எழுதி உங்ககிட்ட கொடுத்தேன். அது நீ பத்திரப்படுத்தி வச்சிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் அதையுமே நீ உன் கையில் கிடைக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இல்லைன்னா அன்னைக்கே நான் என் மனசில் உள்ளதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருப்பேன் தெரியுமா? அப்போ அன்னைக்கு அந்த லெட்டர் இருக்கான்னு பாருன்னு சொன்னது அதுக்காக தானா? அதுக்காக தான். எப்படியும் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த ஊரை விட்டு நான் போகணும்னு சொல்லி தான் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி அனுப்புனேன். அதுவும் உங்ககிட்ட கிடைக்காம போயிடுச்சு. லீவுக்கு ஒரு தடவை வரும்போது அப்போயாவது என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையாக வந்தேன். உன் வீட்டு விசேஷத்தில் வச்சு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே உங்கள் அக்காவை ஓடி போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு பல பிரச்சனை. அதனால தான் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு என் வாழ்க்கையே நான் கதின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று தோட்டத்தில் வச்சு பார்க்கும்போது உமான்னு நினைக்கும்போது மறுபடியும் என்னோட பழைய நினைவுகள் எல்லாமே வந்துருச்சு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது தான் எல்லாமே தப்பாக நடந்து போச்சு. நான் ஒரு ராசி இல்லாதவன். என்னைக்கெல்லாம் என் மனசில் உள்ளது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல், ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட அப்படி தான். சொல்லணும்னு நினைக்கும் போது உனக்கு மாப்பிள்ளை இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் சேராமல் போகலாம். ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீ கிடைக்கணும். பாத்தியாடி, இவன் பேசினதை கேட்டியா? தடவை இவன் சொல்லும்போது நானுமே இவன் மேலே ஒன்றை மாதிரி தான் கோவப்பட்டேன். ஆனால் அவனோட மனசை அவன் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்தளவுக்கு ஒரு பொண்ணால் இவ்வளோ ஒரு பொண்ணை ஒரு பையனால் நேசிக்க முடியுமான்னு இருந்துச்சு. உனக்கே தெரியும், எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு எவ்வளவோ நகை நட்டு போட்டு என்னை கட்டி கொடுத்தாங்க. ஆனால் என் புருஷன் அதெல்லாம் பெருசுன்னு நினச்சி ஒரு பணத்துக்காக என்னை வீட்டை விட்டு துரத்துனான். ஆனால் நம்ம சாமி என் வாழ்க்கையை காப்பாற்றணும், ஒரு ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் 2 லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தான். இந்த மாதிரி ஒருத்தன் உன் வாழ்க்கையில் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? இப்போ கூட அந்த மாப்பிள்ளைக்கு வீடு இல்லை, வண்டி இல்லை, ஏன் உன் இதுக்கு ஏற்றவராக கூட இல்லை. அப்படியேப்பட்டவர்கிட்ட காசும் இல்லை. ஆனால் இவன் தன்னோட 20,000 அதை அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து உனக்கு கொடுத்து உன்னைய நல்ல பட்டுச்சேலை கட்டி பார்க்கணுன்னு அழகு பார்க்கணுன்னு நினச்ச வண்டி. இப்படியாப்பட்டவன் உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுமா? கொஞ்சமாவது யோசி. இங்கே பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் 2 பேத்தையும் வார்ன் பண்ணணுன்னு தான் நான் வர சொன்னேன். மறுபடியும் இந்த மாதிரி பேசாதீங்க. என்னடி இப்படி சொல்கிற? சாமி ரொம்ப நல்ல வேண்டி, அவன் உன் வாழ்க்கை கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கெல்லாம் இப்படியாப்பட்டவன் என்னை எப்படி விரும்புகிறான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இவன் தான் முக்கியம்னு போயிடுவேன். ஆனால் நீ எப்படி இப்படி இருக்க? எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என் குடும்பத்தை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. என்னை மறந்துடு. அதுக்கப்புறம் என்னோடது என்னென்னமோ வச்சுருக்கேன், நீ அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. டேய் சாரிடா, அவள் புரிஞ்சுப்பான்னு பார்த்தேன், ஆனால் புரிஞ்சுக்காம போகிறா. விடு, என் மேலே உனக்கு இம்பிட்டு பாசம் இருக்கே, அதுவே போதும். எனக்காக இவ்வளோ தூரம் நீ பேசின, அதுவே போதும். எப்பா மணி ஆகிப்போச்சு, வேற நேரமாக வந்துடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே லேட் ஆகிப்போச்சு. பையன் வேற என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அம்மாவை காணலைன்னு தேடிக்கிட்டு கிடப்பான். ஆமாங்க சம்பந்தி, அப்படிதாங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அரவிந்து, எங்க போயிட்டு வர? அண்ணே வேலைக்கு என்ன? நான் உயிரோட தானே இருக்கேன், இல்லை செத்து எதுவும் போயிட்டேனா? என்னண்ணே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற?
இல்ல எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. இந்த அழகு சுந்தரத்துக்கு வேலை போச்சு, இனி அவன் வீட்டோட தான் கிடப்பான், அவனால ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்ல, இனி சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலைமை வந்துடும், அதனால எல்லாரும் பொழப்ப தேடி போவோன்னு அம்மா ஒரு பக்கம் முருங்கக்காய் வித்துக்கிட்டு போறாங்க, நீ எனக்கு தெரியாம விவசாயமா இதுக்கு போற. எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அடே என்னடா பேசிட்டு இருக்க? உன்னை என்னைக்கு நான் அப்படி யோசிச்சிருக்கேன். காய் நிறைய கிடந்துச்சுப்பா, அதுதான் கொண்டு போனேன். இத்தனை நாள் அந்த காய் அப்படியே தான் கிடந்துச்சு. ஏன் இத்தனை நாள் இல்ல, இத்தனை வருஷமா கூட அம்புட்டு காயும் கிடந்துச்சுமா. அப்பெல்லாம் போகாத நீங்க, இப்ப எதுக்குமா போனீங்க? இப்ப எதுக்கு போனீங்க? நான் கையால் ஆகாதவனா ஆயிட்டேன்னு தானே என் தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? என் தலையை அடகு வச்சாலாவது எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதை பண்ணுவேமா. அண்ணே, நான் உன்னை அப்படிலாம் நினைக்கலண்ணே. சத்தியமா சொல்லணும்னா நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலண்ணே. அந்த மனுஷனால தான் உனக்கு வேலையே போச்சு. அதையே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குண்ணே. இதில் என் பையனும் நானும் உனக்கு பாரமாக இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஏதோ முடிஞ்சதை பண்ணுவோன்னு போனேனே. மற்றபடி உனக்கு கையால் ஆகாதவன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலண்ணே. அந்த அளவுக்கு நான் கேவலமானவ கிடையாதுண்ணே. அண்ணே, ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு பாரத்தை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தானே குடும்பத்தில் உள்ளவங்க பாரத்தை கொடுக்கணும். மொத்தமும் நீயே சுமக்கட்டும்னு நாங்கள் உன் தலையிலே மொத்த பாரத்தையும் வச்சுட்டா அது நீ கஷ்டப்படுவேன்னே. உன்னையே நம்பி இருக்க அன்னைக்கும் அது கஷ்டம் தானே. நாளை பின்ன அது உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனையாக வந்துடக்கூடாதுண்ணே. அதனால தானே நான் வேலைக்கு போனேன், வேறு எந்த காரணமும் இல்லைண்ணே. உனக்கே தெரியும் உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்க, இந்த முடியாததோட நீ போய் உனக்கு தையல் பிரிஞ்சு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அந்த படுபாவி உன்னைய நான் எப்படி கூட்டிட்டு வந்து வச்சிருப்பேன்னு அவன் ஒரு கணக்கு போட்டிருப்பான். உன்னைய அவன் அப்படி வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சு நான் உன்னை வேலைக்கு அனுப்புனேன்னா அவன் என்ன சொல்லுவான்? இந்த பொண்டாட்டி அனுப்பி வேலைக்கு வாங்கி இப்ப அவன் தங்கச்சி காசுல உட்காந்து திங்கிறான்னு அவன் அசிங்கமா பேச மாட்டான்? ஐயோ அண்ணே, அந்த மனுஷனெல்லாம் நான் ஒரு ஆளாக கூட நினைக்கல. இப்போ கூட எனக்கு நீ தான் முக்கியம். அவன் கட்டின தாலியை கூட தூக்கி வீசிட்டு வந்துட்டேன்னு என்னை பார்த்து அப்படி சொல்லாதண்ணே. மாப்பிள்ள, பொண்ணுங்க வேலைக்கு போகிறது ஒன்றும் கேவலம் கிடையாது மாப்பிள்ள. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வேலைக்கு போய் அவங்க சொந்த காலில் நிற்கணும். 4 காசுக்கு கூட நம்மளை கையேந்தி நிற்கக்கூடாத நிலமையில் அவங்க இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் மொத்த பாரத்தையும் நீங்கள் சுமக்கலாம்னு நினைக்கிறீங்க, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஒரு அளவு ஃப்ரீடம் இருக்கணும்ல மாப்பிள்ள. மொத்தத்துக்கும் உங்களே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை மாமா, சின்ன வயசுலேருந்து அவளை பொத்தி பொத்தி வச்சிருந்தோம். அந்த படுபாவி அவனை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவளை நரக வழியை வச்சிருக்கான். அப்படியாப்பட்டவளை நம்ம கூட்டிகிட்டு வந்து நான் பத்திரமா பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவன் இப்படி வேலை வெட்டிக்குன்னு போய் கஷ்டப்படுறத நினைக்கும் போது அப்படி கஷ்டமாக இருக்குது. உங்கள் 2 பேத்துக்கு இன்னைக்கு சொல்கிறது தான், இந்த அழகால என்னைக்கு முடியாதுன்னு படுக்கிறனோ அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போகணும். அது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக மெழுகா உருகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன்.